Hi guys, welcome to my channel. போன வீடியோவில் லிங்க்டின்ல எப்படி ஸ்மார்ட்டான கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கேண்டிடேட்டை சோர்ஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்த்தோம். இந்த வீடியோவில் கூகுள் யூஸ் பண்ணி எப்படி லிங்க்டின் ப்ரொஃபைலை சோர்ஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். லிங்க்டின் ப்ரொஃபைல் தான் சோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம லிங்க்டின்லேயே பண்ணலாமே, ஏன் நம்ம கூகுளில் தேடுறோம் நிறைய பேருக்கு டவுட் வரலாம். ரீசன் என்னென்னா, லிங்க்டினில் நம்ம ஃப்ரீ அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட சோர்சிங் லிமிட் ஆகிடும். நம்ம நிறைய கேண்டிடேட்டை சோர்ஸ் பண்ண முடியாது. பட் கூகுளில் நமக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் கூகுள் எக்ஸ்ரே? கூகுள் எக்ஸ்ரே சர்ச்னா என்ன? சிம்பிள் வேர்ட்ஸில் சொன்னால் லிங்க்டின் சர்ச்க்கு பதிலாக கூகுள் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுறது. ஸோ கூகுள் கிட்ட நம்ம சொல்லணும் லிங்க்டின் ப்ரொஃபைல் மட்டும் காட்டுன்னு. அதுக்கு தான் site:/linkedin.com/in யூஸ் பண்ண போகிறோம். இங்கே நம்ம சைட்டுன்னு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பர்டிகுலராக இந்த சைட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம சைட்டுன்ற வேர்டை யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணிவிட்டு எந்த சைட்டுன்னு நம்ம சொல்கிறதுக்கு தான் linkedin.com. ஸோ எந்த சைட்டுன்னு நம்ம சொல்லணும். நமக்கு இப்போ லிங்க்டின் பேஜ் தான் வேணும் அப்படின்றதுனால linkedin.com/in இப்படி நம்ம கூகுளுக்கு மென்ஷன் பண்ணும்போது கூகுள் லிங்க்டின் ப்ரொஃபைல் மட்டும்தான் ஷோ பண்ணும். இதுக்கு பேர் தான் கூகுள் எக்ஸ்ரே சர்ச். இப்போ அங்கே ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி site:/linkedin.com/in போட்டுட்டோம். இப்போது நம்ம ஜாப் டைட்டில் போட போகிறோம். நான் இங்கே ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் யூஸ் பண்ணுறேன். போட்டுட்டு ஸ்பேஸ் கோயம்புத்தூர்னு நான் ஒரு லொக்கேஷனை டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேன். இப்போ எனக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் கூகுள் வந்து எனக்கு காட்டும். ஸோ நான் உள்ளே போய் அவங்களோட ப்ரொஃபைலை பார்த்து எனக்கு ரெலவெண்ட்டான கேண்டிடேட்னால் நான் அவங்க வந்து ரீச் அவுட் பண்ணலாம். இப்போது நம்ம போன வீடியோவில் புலைன் சர்ச்சில் சொன்ன மாதிரி தான் கொட்டேஷன் இங்கேயும் முக்கியம். நம்ம கொட்டேஷன் யூஸ் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்ட் வேர்டுக்கான ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்கும். நம்ம கொட்டேஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஹெச்ஆர் ரெக்ரூட்டரை தனித்தனியாக படித்து நமக்கு செப்பரேட் வேர்டாக கூகுள் வந்து எடுத்துக்கும். ஸோ ஆல்வேஸ் கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம போன வீடியோவில் லிங்க்டின்ல புலைன் சர்ச் யூஸ் பண்ணி எப்படி கேண்டிடேட்டை சோர்ஸ் பண்ணணுன்றதை பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணுங்கள். அந்த புலைன் சர்ச் ட்ரிக்கை நம்ம கூகுள்லையும் ட்ரை பண்ணலாம். இப்போ இன்னொரு அட்வான்ஸ் சர்ச் பண்ணலாம். ஸோ நம்ம அந்த site:/linkedin.com அப்படியே வச்சுக்கிட்டு இப்போ நம்ம சாஃப்ட்வேர் ரெக்ரூட்மெண்ட் பார்க்கலாம். சாஃப்ட்வேர் கேண்டிடேட்ஸ் வேணும்னா நம்ம இப்படி சர்ச் பண்ணுவோம். ப்ராக்கெட் போட்டு கொட்டேஷன் ரியாக்ட் டெவலப்பர், கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆர் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம வந்து ஜாப் டைட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். எய்தர் ரியாக்ட் டெவலப்பர் ஆர் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் வேணும் அப்படின்ட்டு. இந்த 2 ஜாப் டைட்டில்லையும் எனக்கு சிமிலராக மஸ்ட் ஹேவ் காம்பினேஷனாக ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்ச கேண்டிடேட் வேணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ ரியாக்ட் டெவலப்பர் இல்லைனா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் டைட்டிலில் இருக்கிற ப்ரொஃபைலை ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணும். அதே டைமில் அந்த சர்ச் பண்ண ப்ரொஃபைலில் ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்கில் மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் கூகுள் நமக்கு அதை காட்டும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம அக்கௌண்டன்ட் ரோலுக்கு ரெக்ரூட் பண்ணலாம். ஸோ அக்கௌண்டன்ட் ஆர் அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இதில் நான் 2 டிஃப்ரெண்ட் ஜாப் டைட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் மஸ்ட் ஹேவ் ஸ்கில்ல நான் ஜிஎஸ்டியை யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரொஃபைல்குள்ளே போய் இந்த கேண்டிடேட் நமக்கு ரெலவெண்ட்டாக தெரியுறாங்க அப்படின்னா இவங்களை ரீச் அவுட் பண்ணி நம்ம வந்து இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணி நெக்ஸ்ட் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுற காமன் மிஸ்டேக்ஸ். ஸோ கூகுள் எக்ஸ்ரே சர்ச் பண்ணும்போது இந்த 3 விஷயத்தை மறந்துடாதீங்க. சைட் கமெண்ட் யூஸ் பண்ணாமல் சர்ச் பண்ணுறது, கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ணாமல் சர்ச் பண்ணுறது, ரொம்ப கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணுறது, இப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கான கரெக்டான ரிசல்ட் கிடைக்காது. ஸோ சிம்பிளாக சர்ச் பண்ண ஆரம்பிங்க, அப்புறம் கீவேர்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ ரிசல்ட்டும் பெட்டராக இருக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட பார்ட் 2ல சீக்கிரமாக வந்து பார்க்குறேன். பாய்.